இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை. ஆனால் ஒரு ஆழமான அ அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை என்ன என்று சொல்வதற்கு முன்பாக, அது எதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவைப்படுகிறது அப்படின்றத நான் சொல்றேன். இந்த உலகத்துல நெறைய பேர் பார்த்திருக்கீங்களா? உங்கள்லயே நான் கேட்கிறேன். எத்தன பேருக்கு உயரணும்னு ஆசை? கைய தூக்காதவங்களெல்லாம் பார்த்தா எல்லாம் கீழ கீழ போணும். எல்லாருக்கும் வாளாகாமல் என்ன ஆகணும்னு தான் ஆசை? யாராச்சும் ஆண்டவரே இன்னைக்கு என்னை வாளாக்கும் ஜெபம்ன்ட்டு வந்திருக்கீங்களா? வாளா இருந்தாலும் நான் என்னவா இருக்கணும் ஆண்டவரே? தலையா இருக்கணும். அப்படிதான் சொல்லி நம்ம ஜெபம் பண்றோம்ல. உயர்வ நோக்கி தான் நம்ம எல்லாருமே அ ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம், வேலைக்கு போறோம். அ அப்போ இதுல உள்ள ஒரு எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்வ ஆசைப்படுறது ஒண்ணு. சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு உயர்வு கிடைத்திருக்கும். அந்த உயர்வு போயிருமோன்னு ஒரு பயத்திலே வாழ்வாங்க. அப்படி ஆட்கள பார்த்திருக்கீங்களா? இல்ல, "ஐயய்யோ! என்னுடைய பேர் போயிருமோ? ஐயய்யோ! என்னுடைய பதவி போயிருமோ?" இல்ல, அதற்காக அவங்க ஓட்டு போயிறக்கூடாதுன்னு மத்தவங்களுக்கு காச கூட குடுப்பாங்க. இல்ல, அவங்க எ எ சரியா இல்லாத விஷயங்களையும் அவங்க செய்வாங்க. ஏன்னா, பதவி போயிறக்கூடாது. என்னுடைய பொசிஷன் ஒரு பயத்தோடே வாழ்வாங்க. சரி, அவங்கள விட்டுருங்க. நம்ம வீட்ல யோசித்து பாருங்க. எனக்கு இருக்கிற அந்தஸ்து போயிறக்கூடாது. நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம் அப்பப்ப? ஒரு கெத்து காமிப்போம்ல. இங்க இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லவங்க போலயேன்னு. ஏ எனக்கு அப்புறம் வந்தவ நீ. கொஞ்சம் நான் தான் இங்க. அந்த இல்ல, அது அது எதனால நம்ம அப்படி சில நேரம் யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம ஆஃபீஸ்ல, நம்மளுடைய இதுல ஒரு பயம் தான். அந்த உயர்வு போயிருமோ? எனக்கு இருக்கிற அந்த அந்தஸ்து போயிருமோ? எனக்கு இருக்க அந்த ரெஸ்பெக்ட் போயிருமோ? என்ன மதிக்காம போயிருவாங்களோ? இல்ல, அந்த ஒரு ஒரு பயம் தான். ஒரு பக்கம் உயர்வு ரொம்ப ரொம்ப தேவை. இன்னொரு பக்கம் அந்த பயம் இல்லாம இருந்தா அந்த உயர்வு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அப்படி ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளுக்கு நம்ம பதவி போயிரும், நம்முடைய அந்தஸ்து போயிரும்னே இல்லாம, ஆனா நமக்கு ஒரு உயர்வு கிடைக்குதுன்னா, எப்படி ஒரு உயர்வாக இருக்கும் இல்ல? எவ்வளோ வல்லமையாக நம்ம செயல்படுவோம். யோசிச்சு பாருங்க. எத்தன விஷயங்கள் நான் இது செய்தா என்னை விட்டு இவங்கலாம் போயிருவாங்கன்றனால நம்ம எத்தன விஷயங்கள் செய்யாம இருக்கிறோம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த பயமே நம்மளுக்கு இல்லன்னா எப்படி இருக்கும்? இல்ல, உயர்வ கண்டு நம்ம நம்ம ஆசையா ஓட ஆரம்பிப்போம் இல்ல? அப்படிப்பட்ட உயர்வு யாருக்கு கிடைக்குது? யார் அதை எளிமையா பெற்றுக்கொள்ளலான்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேதத்துல ஆண்டவர் இதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் ரகசியம் வச்சிருக்கார். நான் இந்த வசனத்த சொன்னா உங்களுக்கே தெரியும். யாக்கோபு 4:10 எடுத்து வாசிக்க முடியுமா? இந்த உயர்வு, யாருக்கு இந்த உயர்வை வைத்திருக்கிறார்? யாராவது சத்தமாக வாசிக்கிறீங்களா? யாக்கோபு 4:10. ம். கர்த்தருக்கு முன்பாக உங்களை, நான் இது திருவிவிலியம் வெர்ஷன்ல வாசிக்கிறேன். ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். தாழ்மை. நம்ம படிக்க போற அந்த வார்த்தை பேர் என்னது? தாழ்மை. இந்த தாழ்மைன்றது நம்ம ரொம்ப சிம்பிளா நெறைய எவ்ரிடே லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் மாரி தான். யாரெல்லாம் வெங்காயம் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கீங்கல்ல? சாப்பிட்டுருக்கீங்களா எல்லாரும்? வெங்காயம் சாப்பிட்டுருக்கீங்க. இந்த வெங்காயத்துல ஒரு தன்மை என்ன தெரியுமா? இதுல பல லேயர்ஸ் இருக்கும். இதுக்கும் மத்த காய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம், வெட்டுனா இதுல என்ன பண்ணிட்டே இருக்கலாம்? உரிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு இந்த தாழ்மையும் வெளியில பாக்குறேங்க. ஒரு தாழ்மை தாழ்மை தானே. இப்பவுமே நிறைய பேர் மார்க் போட்டிருப்பீங்க. தாழ்மையா? ஐயோ, இத போய் பேச வந்திருக்காங்க. எனக்கு இது தேவையா? இல்ல, நானா இருந்தாலும் அதான் மார்க் போட்டிருப்பேன் எனக்கே. ஆனா பாருங்க, இதுக்குள்ள உரிக்க உரிக்க சில விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கு. தாழ்மைய பத்தி அப்படி என்ன வேதம் சொல்லுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரி, தாழ்மைக்கும் சாந்தத்துக்கும் முதல்ல ஒரு டிக்ஷனரி டெஃபினிஷன் நான் கொடுத்துட்றேன். தாழ்மை அப்படின்றது அது ஒரு மனநிலை. என்ன குறித்து நான் வைத்திருக்கிற மனநிலை, தேவனை குறித்து நான் வைத்திருக்கிற மனநிலை. அது உள்ளார்ந்தது. அது ஒரு மனது சார்ந்தது. சாந்தம் என்பது நான் தாழ்மையா இருக்கனால என்ன செய்றேனோ அது சாந்த குணம். இதான் மீக்னஸ். இங்கிலீஷ்ல மீக்குன்னு சொல்றோம்ல. அது நான் தாழ்மையா இருக்கனால நான் வெளியில என்ன எக்ஸ்டர்னலா செய்றேனோ வெளியில செய்றது சாந்தம். ஆனா என்னுடைய மனநிலை, மனதிற்குள்ள என்ன பத்தி நான் என்ன நினைக்கிறேன், தேவனை பத்தி என்ன நினைக்கிறேன்றது தாழ்மை. சரி. இது டிக்ஷனரி டெஃபினிஷன். இப்போ ஒரு ஒரு லேயர பிப்போம்.
இப்ப நான் இந்த வெங்காயத்த உரிச்சேன் அப்படின்னு சொன்னா, இதுல பாருங்க கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும். எல்லாம் இப்போ இப்போ வர வெங்காயங்கள் எல்லாத்துலயும் முன்னெல்லாம் இப்படி கருப்பு கலர் வந்துச்சுன்னா, ஐய்யய்யோ! கெட்ட வெங்காயம்ன்னுவோம். இப்ப அப்படி கெட்ட வெங்காயம்ன்னு போட்டா 1 கிலோல 1 கூட தேற மாட்டேங்குது. இல்ல எல்லாமே இதே டைப் தான் வருது. அப்படி இல்லன்னா எனக்கெல்லாம் இப்ப என்ன பயம் தெரியுமா? ரொம்ப மருந்து அடிச்சுட்டான் போல. அதனால தான் இது வரமாட்டேங்குதுன்னு ஒரு பயம் ஆயிருது. அதனால இப்ப எல்லாத்துலயும் இருக்கு. இது நார்மலா இருக்கு. சரி. பாருங்களேன். இது எது தாழ்மை இல்லன்றத இந்த லேயர நம்ம ஃபர்ஸ்ட் உரிக்கலாம். இப்ப நான் சொல்லப்போற விஷயங்கள்ல, இது பொதுவா எல்லாருமே இது தாழ்மைன்னு நெனைக்கிற விஷயங்கள். ஆனா இது வேதத்தின்படி இது தாழ்மை இல்ல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப ரொம்ப பார்த்துருக்கேன். நான் நெறைய சில பெரிய விஷயங்கள் செய்துட்டு வரம்போது, "ரொம்ப நல்லா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு" வந்து சொல்லுவாங்க. சொல்லும்போது, உடனே மனசுக்குள்ள என்ன தோணும்? இப்ப நான் ஒரு தேங்க் யூ சொல்ட்டேன்னா, என் மனசுக்குள்ள என்ன வந்துருச்சு? கொஞ்சம் பெருமை வந்துருச்சு. அதனால தேங்க் யூ கூட சொல்றதுக்கு பயப்படுவேன். அப்படியா! கடவுளுக்கு மகிமை. அந்த என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஓகே நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சாலும் அத என்ன பண்ண முடியாது. ஏன்னா நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? அது ஒரு தாழ்மை. ஓகே. அது தாழ்மை இல்லை. சரியா? அது நல்ல குணம் தான். அது ஹியூமிலிட்டில அது மாடெஸ்டி. இங்கிலீஷ்ல மாடெஸ்டின்னு சொல்லுவோம்ல. தாழ்மையில அது ஒரு ஒரு பெருந்தன்மை. சரி எனக்கு தேங்க் யூ அப்படி சொல்றது ஒரு பெருந்தன்மை. ஓகே. சில பேர் சொல்லுவாங்க, அவங்களால பெரிய விஷயங்கள் செய்ய முடியும். அவங்களால நல்லா சில விஷயங்கள் செய்ய முடியும். நல்லா பிரியாணி செய்ய முடியும். ஆனா, அவங்க வீட்டுக்கு போனோனே, என் பிரியாணி எல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாதுங்க. எப்படி இருக்கோ நீங்க சாப்பிட்டு ஆனா மனசுக்குள்ள அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க பிரியாணி இன்னைக்கு எப்படி வந்திருக்கு. நல்லா வந்திருக்கு. இல்ல? சிரிக்கிறத பார்த்தா நம்மலாம் தோணுதுல்ல நம்ம மனசுக்குள்ள. அதுவும் நம்ம என்ன சில நேரம் ச்சே எவ்வளோ தாழ்மையானவங்கப்பா! அவ்வளோ நல்லா செஞ்சுட்டு, பிரியாணி நல்லா இல்ல. ஆனா வேதத்தின்படி அதுவும் தாழ்மை இல்லையா? அதுவும் இதே தான். இந்த பிளாக் மேட்டர் தான். அது என்னது? அதுவும் மாடெஸ்டி. பெருந்தன்மையா இல்ல. நல்ல குணங்கள். ஆனா அது தாழ்மை கிடையாது. அததான் நான் சொல்ல வரேன். தாழ்மை இல்ல. சிலது என்ன பண்ணுவோம், சிலர் மத்தவங்களுக்கே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இல்ல ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு பண்டிகைக்கு போறாங்க, ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னா, அவங்களுக்கு இத செய்யணும், இது உங்களுக்கு இத செய்யணும். அப்போ அவங்கள பார்க்குறவங்கலாம் என்ன ச்சே எவ்வளோ தாழ்மையான மனுஷன் பாருங்க. அவங்க வீடு கூட இல்ல. ஆனா வந்து எப்படியெல்லாம் செய்றாரு பாருங்க. எவ்வளோ தாழ்மை பாருங்க. அப்படி தோணும். ஆனா வேதத்தின்படி அதுவும் தாழ்மை இல்ல. அது நல்ல குணம். ஹியூமிலிட்டி. ஒரு ஹம்பிளா அது அது ஹியூமிலிட்டில ஒரு ஹெல்பிங் நேச்சர். அது மத்தவங்களுக்கு உதவி செய்ற ஒரு அதுக்கப்புறம் சிலர் பார்த்தீங்கன்னா, நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கவே மாட்டாங்க. ரொம்ப சிம்பிள் ட்ரெஸ் தான் வாங்குனா, அவங்க கோடி கோடியா வச்சிருப்பாங்க வீட்ல. ஆனா ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, லைட்டா இங்கெல்லாம் கொஞ்சம் கிழிஞ்சு கூட இருக்கும். இல்ல? அப்படி ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாங்க. ஃபேஷன சொல்லல. அப்படிதான் அவங்க அவங்க ரொம்ப இவருக்கு ஓட்டெல்லாம் போட மாட்டாருங்க. இவர் ஷர்ட் தாங்க போடுவாரு. அப்போ ஒண்ணு இன்னொருத்தர் சொல்லுவாரு பக்கத்துல இருந்து. ச்சே! எவ்வளோ தாழ்மையானவர்ல. கோட்டெல்லாம் போட மாட்டாரு. பட்டு சாரிலாம் கட்ட மாட்டாங்க. ரொம்ப தாழ்மையானவங்க. வேதத்தின்படி அதுவும் தாழ்மை இல்லங்க. அது ஒரு மாரி ஒரு நல்ல குணம் தான். சிம்ப்ளிசிட்டி. ஒரு எளிமையா, ஏழ்மையில எளிமையா இருக்கிறது. அது ஒரு குணம். ஆனா அது தாழ்மை இல்ல. வேதம் சொல்றது, தாழ்மை உள்ளவன உயர்த்துவேன்றது இதெல்லாம் கிடையாது. அப்ப இப்போ ஒரு கேள்வி வரப்ப என்னதாங்க தாழ்மை? இல்ல என்னதான் தாழ்மை? சரி. என்னதான் தாழ்மைன்னு சொல்றதுக்கு முன்பாக, அது எப்படி பெற்றுக்கொள்ளலாம்ன்னு சொல்றேன். நெறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உதாரணமா ஞானம். நம்ம யாக்கோபு 1:5ல வாசிக்கிறோம். உங்களுக்கு ஞானத்தில் குறைவா இருந்தால், சம்பூரணமாய் கொடுக்கிறவர்கிட்ட தேவனிடத்துல கேட்க கடவன். கேளுங்க. அப்படின்னா ஞானம் இல்லன்னா என்ன பண்ணணும் நம்ம? ஜெபம் பண்ணணும். சிம்பிள். சிம்பிள் லாங்குவேஜ்ல சொன்னா, உங்களுக்கு ஞானம் வேணும். ஒரு இது செய்றதற்கு ஞானம் வேணும். குறைவா உணர்றீங்க அப்படின்னு சொன்னா, தேவனிடத்துல கேளுங்க கிடைக்கும். ஆனா வேதத்துல ஏதாச்சும் ஒரு இடத்துலயாச்சு தாழ்மையை என்னிடத்தில் கேள் அப்படி வசனம் இருக்கா? கொஞ்சம் எல்லாரும் பைபிள கொஞ்சம் சீக்கிரமா திருப்பி பாருங்க. வேகமா திருப்பி வச்சு கொஞ்சம் சொல்லுங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்கா அப்படி? தாழ்மை வேணுமா? 40 நாள் ஃபாஸ்டிங். தாழ்மை வேணுமா? முழங்கால் போட்டு ஜெபி. அப்படி இருக்கா? நெறைய விஷயங்களுக்கு இருக்கு. ஆனா தாழ்மைக்கு அப்படி இல்ல. அப்போ தாழ்மைய
ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாது போலயே அப்படின்னு தோணுது. இப்ப யோசித்து பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 11:29. அது யாராச்சும் எடுத்து வாசிக்க முடியுமா? மத்தேயு 11:29. ம். இயேசு இங்க சொல்கிறார், சாந்தமா இருக்கிறேன், மன தாழ்மையுமா இருக்கிறேன். பாருங்க அவர் 2மே சொல்றார். இன்டர்னலாவும் சரி, எக்ஸ்டர்னலாவும் சரி, உள்ளளவிலயும் சரி, வெளிப்புறமாவும் சரி, நான் தாழ்மையோட இருக்கிறேன். அதுதான் சாந்தம். சாந்தம் வெளியில, மனத்தாழ்மை உள்ள. 2 சைட்லயும் நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன். இப்போ என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அத நம்ம இன்னொரு பிரசங்கத்துல பார்க்கலாம். ஆனா 2வது பகுதிய பாருங்க. என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தாழ்மைன்றது ஒண்ணு ஜெபித்து பெற்றுக்கொள்ள முடியாது. பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆமென். ஹalleluya. எவ்ளோ சிம்பிள் பாருங்களேன். தாழ்மைன்றது ஜெபம் தாழ்மையா, தாழ்மை, தாழ்மை, தாழ்மை நீங்க ஒரு 30 நாள், 40 நாள் ஜெபம் பண்ணாலும் தாழ்மை என்ன பண்ணாது? வராது. வேற விஷயங்கள்லாம் வரும். ஆனா தாழ்மை வராது. தாழ்மை பார்த்து கண் நம்மளுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, நான் நெறைய பாத்திரம் கொண்டு வந்திருக்கனால பிரியாணியே வச்சுப்போம். இன்னைக்கு என்னன்னு தெரியல. எல்லார் வீட்லயும் பிரியாணி கடைக்கு போதான்னு தெரியல. சரி. சிக்கன் பிரியாணி செய்யணும். ஆம்பூர் ஸ்டைல். நம்ம எல்லாருக்கும் சென்னை ஸ்டைல் தான் தெரியும்னு வச்சுக்குவோம். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க? ஆம்பூர் ஸ்டைல் தெரியாதுன்னு வச்சுப்போம். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இங்க. ஆனா வச்சுப்போம். தெரியல அப்டின்னா, என்னலாம் பண்ணலாம்? அதான். யூடியூப் என்ன பண்ணும்? எடுத்த உடனே யூடியூப் ஆம்பூர் பிரியாணி செய்வது எப்படி? அதுல 10 வரும். எது ரொம்ப வசதியா இருக்கோ, எது ஐட்டம்ஸ்லாம் வீட்ல இருக்கோ, பிக் பண்ணி என்ன எப்படி கத்துக்கிட்டோம்? எப்படி அது வந்துச்சு? ஆம்பூர் பிரியாணி இப்ப எப்படி வருது? நான் பார்த்து கற்றுக்கொண்டேன். ஜெபம் பண்ணீங்களா யாராச்சும்? ஆம்பூர் பிரியாணி வந்துச்சா? இல்ல. பார்த்து கற்றுக்கொண்டேன். தாழ்மை இதே மாரி தான். நான் பார்த்து கற்றுக்கொள்வது. எதை பார்க்கிறோம்? இயேசுவே ஆன்ஸர சொல்ட்டார். யார்கிட்ட இருந்து கற்றுக்கொள்ள சொல்றாரு? என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்க. இயேசுவினிடத்தில் தாழ்மைய படிக்கக்கூடிய ஒரு ரொம்ப அழகான இடம் இயேசு. ஏன் படிக்கணும்ன்றத நான் முதல்லயே சொன்னேன். தாழ்மை உயர்வின் ஆரம்பம். உயர்த்தப்படணும் என்றால் நாம் தாழ்மையை கற்றுக்கொள்ளணும். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த வருஷத்து முடிவுக்கு வந்துட்டோம். ஏறக்குறைய முடிய போதுன்னா ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. ஆனா ஒரு பெரிய உயர்வை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எல்லா கோணங்கள்லயும். ஒரு இடத்துல மட்டும் இல்ல. எல்லா விதங்கள்லயும் உயர்வை வைத்திருக்கிறார். ஆனா அந்த உயர்வுக்கு முன்பாக நீங்க எப்பவுமே சிலர் கேட்பீங்க, "படிச்ச பாடம் பத்தாதா? என்ன இவ்ளோ நாள் படிச்சது பத்தாதா? இன்னொன்னு படிச்சு தான் அவர் என்ன உயர்த்துவாரா?" இல்ல. ஆனா இல்லங்க. உயர்வுன்றதுக்கு ஒண்ணு பிப்ளிக்கல் சீக்ரெட் இந்த தாழ்மை. அத நம்ம கத்துக்காம ஆண்டவர் என்ன பண்றதில்ல, அதுக்கு ஒரு நோக்கமும் இருக்கு. தாழ்மையை கற்றுக்கொள்ளாம உயர்த்தப்பட்டோம் என்றால், ஒரு நாள் நாமளும் நேபுகாத்நேச்சார் மாரி ஆயிரும். நான் கட்டின பாபிலோன். நம்மள ரொம்ப நேசிக்கிறதுனால நம்மள என்ன பண்ண மாட்டேங்கிறாரு அந்த இடத்துல? விடவே மாட்டேங்கிறாரு. இல்ல உன்னால கட்ட முடியும்னு தெரிஞ்சா கூட, "நீ இரும்மா, தாழ்மைய ஃபர்ஸ்ட்டு கத்துக்கோ" அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புறார். சரி இயேசு கிட்ட இருந்து தாழ்மை இப்ப நம்ம கற்றுக்கொள்ள போறோம். அ பிலிப்பியர் புத்தகத்த எடுத்துக்கொள்ளுங்க. 2வது அதிகாரம். எப்படி கொரிந்தியர்ல அன்பை பத்தி ஒரு இடம் நம்ம படிக்கிறோமோ, இந்த ஃபுல் சாப்டரும் ஹியூமிலிட்டி பத்தி, தாழ்மைய பத்தி இருக்கு. நீங்க வீட்ல போய் இத நல்லா தியானிக்கலாம். இப்ப சுருக்கமாக அ சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவின் தாழ்மைய பத்தி இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? எவ்வளவு தாழ்மை உள்ளவர் என்று. அப்போ இங்க 3வது வசனத்த நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். நீங்க யாராச்சும் ஒருத்தர் தமிழ்ல வாசிக்கலாம். அ ம். வாசி ம். 4வது வசனம். தேங்க் யூ. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் கத்தி கொண்டு வர மறந்துட்டேன். ஆனா வெட்டுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு லேயர இப்ப பிரிக்கிறோம். இந்த கருப்பெல்லாம் போயிருச்சு. ஒரு லேயர பிரிக்கிறோம். தாழ்மையுடைய நோக்கம் என்ன? அப்படின்றது புரிஞ்சதுனாலே,
தாழ்மை என்னன்றது நம்ம கத்துக்கலாம். தாழ்மையுடைய நோக்கம் என்னன்றது இந்த 3, 4 வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. அது சொல்லுது, என்னுடைய செல்ஃபிஷ் ஆம்பிஷன் இல்ல என்னுடைய எனக்கானது அப்படின்றது இல்லாம மற்றவங்களுக்கானது. மற்றவங்களுக்கான ஒரு நன்மையை பார்ப்பது. 4வது வசனத்த பார்த்தீங்கன்னா, தனக்கானவைகளை அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. இங்கிலீஷ்ல இந்த வேர்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ட். டூ நாட் லுக் டு யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டை பார்க்காம மற்றவங்களுடைய இன்ட்ரெஸ்ட், மற்றவங்களுடைய இதை இன்னும் சொல்லணும்னா, என்னுடைய நலனை பார்ப்பதற்கும் மேலாக மற்றவர்களுடைய நலனை பார்ப்பது தான் தாழ்மையுடைய நோக்கம். அது தாழ்மை அல்ல, அது தாழ்மையுடைய நோக்கம். அதோடைய அஜெண்டா. தாழ்மைக்கு ஒரு அஜெண்டா இருந்துச்சுன்னா அது என்னது? மற்றவங்களுடைய குட்னஸை நான் பார்க்கணும். ஏசு கிறிஸ்து பாருங்க, நம்ம கீழே பார்க்க போறோம். அவர் செய்த ஒவ்வொரு விஷயமும் இந்த நோக்கத்துக்கு நேராக நடந்த ஒன்றாக இருந்தது. தாழ்மை அவர் எப்படி நிரூபிச்சு காமிச்சாருன்னா, எந்த விஷயமும் அவருக்கான நன்மையை கொண்டு வந்ததெல்லாம் மற்றவங்களுக்கான நன்மையை கொண்டு வந்த ஒரு விஷயமாக இருந்தது. இதை நம்ம பின்னாடி படிக்கும் போது நம்மளுக்கு புரியும். 5வது வசனத்தை பாருங்க. வாசிக்கலாமா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களிடம் இருக்க கடவுது. பாத்தீங்களா? தாழ்மை நம்ம முதலே பார்த்த மாதிரி தாழ்மை ஒரு மனநிலை. இது ஒரு சிந்தனை சம்பந்தப்பட்டது. இதை வந்து மைண்ட் செட், இன்டர்னல் மைண்ட் செட். ஓகே, இப்பொழுதுதான் நம்ம தாழ்மைய எப்படி இப்போ பிரிக்கிறது அழகா பவுலிங்க நம்மளுக்கு லேயரா அவரே பிரிச்சு கொடுத்துருக்காரு. அது சும்மா நம்ம லட்டு மாதிரி எடுத்து சாப்பிட போறோம். 6வது வசனம் ஸ்டெப் 1. சரியா? ஓகே, எல்லாரும் தமிழ்ல வாசிக்கலாமா? ஸ்டெப் 1 6. அவர் தேவனுடைய போதானா? தேவனுடைய ரூபமாய் இருந்தும். சரி, கொஞ்சம் நல்லா இதை கொஞ்ச நேரம் இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மேய போறோம். சரியா? அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், அவர் தேவனுடைய ஒரு ரூபமா இருந்தும் அதோடைய அட்வான்டேஜை அவர் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுது. சரி, அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசு கிறிஸ்துவுக்கு தேவன் என்ன அவர் என்ன பண்ணியிருந்தாரு? அறிந்திருந்தார். சரி, இன்னும் நான் ஒரு சம்பவத்தை வைத்து சொன்னா நல்லா புரியும். மத்தேயு 16:15 இது யாராவது ஒருத்தர் வாசிக்க முடியுமா? மத்தேயு 16:15. நீங்கள் யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இப்ப ஏசப்பா இருக்காங்க, எல்லாரும் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஏசப்பா இருக்காங்க, அவங்க கூட அவருடைய இயேசுவானவர் இருக்கிறார், அவருடைய சீஷர்கள் இருக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, என்னை யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கப்பா? சிலர் நினைச்சுப்பாங்க ஆண்டவருக்கே தெரியாது போல, பாவம் கேட்கிறாரு, என்ன யாருன்னு நினைக்கிறீங்க இல்ல? ஆனா அப்படி இல்லைங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு பதில் சொல்றாங்க. என்னென்ன பதில் தான் சொன்னாங்க அந்த வசனது? யோவான் ஸ்நானகன் சொல்றாங்க, எலியான்னு சொல்றாங்க, ஓகே, எல்லாம் சொல்றாங்க. ஒன்னொன்னா சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேக்குறீங்க, நான் யாருப்பா அப்படின்னு கேக்குறீங்க. அப்போ உங்க ஃப்ரெண்டு வந்து, நீ இவ்வளவு நல்லவர்ப்பா, நீ இதெல்லாம் நல்லா செய்வ அப்படின்னு அவங்க சொன்னோடனே நம்ம மனசுக்குள்ள, ஓ பரவாயில்ல. நிறைய நேரம் நம்ம வேலிடேஷன் மத்தவங்க சொல்றத வச்சு நம்ம எடுப்போம்ல. ஆனா நம்ம ஏசப்பாவையும் இயேசுவானவரையும் அப்படி நினைச்சிரும். அவர் மத்தவங்க சொன்னதை வச்சு அவர் வேலிடேட் பண்ணிக்கிறாரு தன்னை. ஆனா அப்படி இல்லைங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, பேதுரு அப்புறம் கரெக்டான ஆன்சர் சொல்றாரு. சொன்ன உடனே பேதுரு பார்த்து என்ன சொன்னாரு? பேதுரு நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இத வெளிப்படுத்தல, பரலோக. இன்னொரு வார்த்தையில சொன்னா, பேதுரு நீ சொன்னதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். என்னது? பேதுரு நீ சொன்னதுதான்ப்பா கரெக்டான ஆன்சர். எப்படி அவருக்கு கரெக்டான ஆன்சர்ன்னு சொல்ல முடிஞ்சு? தான் யாருன்னு அவரு அறிந்தார். தேவன் என்று இயேசுவுக்கு தெரிந்தது. நிறைய நேரத்துல நம்மளுக்கு அதுதான் பிரச்சனை. நான் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. சில நேரம் நம்ம இந்த சைஸ்ல இருப்போம், சில நேரம் நம்ம
இந்த சைஸ்ல கூட இருக்கலாம். சில நேரம் நம்ம இந்த சைஸ்ல கூட இருக்கலாம். பாருங்களேன், நான் யாருன்னு தெரியாம இருந்துச்சுன்னா என்ன பெரிய ஆபத்துன்னு பாருங்க. நான் யாருன்னு நம்மளுக்கு தெரியும். எந்த அளவுக்கு நான் யாருன்னு தெரியுதோ, அந்த அளவுக்கு எனக்கு ஒரு செக்யூரிட்டி, இன்செக்யூரிட்டில ஒரு பாதுகாப்பின்மை அல்ல, ஒரு பாதுகாப்பான தன்மை எனக்குள்ள இருக்கும். என்னைக்கு இன்செக்யூரிட்டி வருது? ஏன்னா நான் யாருன்னே எனக்கு தெரியல. மத்தவங்க என்ன சொல்றாங்களோ, அத வச்சு நான் யாருன்னு புரிஞ்சுக்கிறேன். "ஓ! ஷைனி நீ ரொம்ப நல்லவ" அப்படின்னு ஒரு நாள் ஒரு 2 பேர் வந்து சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு நாள் ஃபுல்லா எனக்கு எப்படி இருக்கும்? அப்பா! பரலோகத்துல இருப்பேன் நான். ஷைனி எவ்வளோ நல்லவ. இன்னொரு 2 நாள் கழிச்சு இன்னொருத்தர் வந்து "அம்மா இந்த மாரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே இல்லப்பா" அப்படி சொல்லிட்டாங்கன்னு வச்சுப்போம். உடனே என்னவாயிரும்? பாதாளத்துக்கும் பாதாளத்துல நான் உட்கார்ந்திருப்பேன். அழுதுட்டு இருப்பேன். ஐய்யய்யோ! என்ன போய் இப்படி சொல்லிட்டாங்க. ஏன்னா, நான் யாருன்னு ஹலோ எல்லாம் இங்க இருக்கோமா? பாத்தீங்களா? நம்ம யாருன்னு நம்மளுக்கு தெரியலன்னா பெரிய வம்புங்க. தாழ்மைக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு யோசிக்கிறோம். ஆனா பெரிய சம்மந்தம் இருக்கு. ஸ்டெப் 1 நான் யாருன்னு அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் படிக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் தாழ்மை நோக்கி போயிட்டு இருக்கோம். இன்னும் தாழ்மைக்கு நம்ம போல. தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளுக்கு நான் யார் என்று தெரிந்திருக்க வேண்டும். ஓகே. 2வது ஸ்டெப் போவோம். 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? தம்மை தாமே வெறுமையாக்கி ம். மனுஷ சாயல் ஆனார். ஓகே. இப்ப நான் சில இங்க பேப்பர்ஸ் வச்சிருக்கேன். எல்லாரும் நம்ம எல்லாரும் நல்லா படிச்சிருக்கோம்னு வைங்க. படிப்பு. நீங்க எல்லாம் இந்த பெரிய சைஸ்ன்னு வச்சுப்போம். சரியா? அதனால நம்மளுக்குள்ள இருக்க படிப்பு, நம்மளுக்குள்ள இருக்கிற காசு, நம்மகிட்ட இருக்க காசு, நம்மகிட்ட இருக்க பேரு, நம்மகிட்ட இருக்கிற அந்தஸ்து, நம்ம வந்த ஊரு, நம்ம பேசுற மொழி, நம்மளுடைய ஜாதி, நம்மளுக்கு இருக்க நண்பர்கள் வட்டாரங்கள், நம்மளுக்கு இருக்கிற ப்ரொமோஷன் ஸ்டேட்டஸ், நீ அடுக்கிக்கிட்டே போலாம். எத்தன நம்மகிட்ட இருக்கு. இது எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற விஷயங்கள். இப்பதான் பாருங்க 2வது ஸ்டெப் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் நான் யாரு? எந்த சைஸ்? அப்படின்ற நான் தெரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் என்கிட்ட இருக்கிற விஷயங்கள். என்கிட்ட இருக்கிற விஷயங்கள். இவர் என்ன பண்றாரு? இயேசுவானவர் என்ன பண்ணாரு? தம்மை தாமே வெறுமையாக்கி. அப்போ அவருக்குள்ள இருந்தது எல்லாம் வெறுமையாக்கிட்டாரு. 0 ஆக்கிட்டார். தூக்கி போட்டார். ஒண்ணுமே இல்லன்னு ஆக்கிட்டார். ஆனா அவர தூக்கி போடல. நெறைய நேரம் நம்ம மாத்தி செய்வோம். நம்மள தூக்கி போட்டுருவோம். நம்மளுக்குள்ள இருக்கிறத மட்டும் வச்சு போராடும். இல்ல? என்னுடைய நான் யார் தெரியுமா? ஆ. ஆனா அந்த கோர் வேல்யூ நான் 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 யாரு? ஆண்டவருடைய பிள்ளை. நான் அதுன்றத அத தூக்கி போட்டுட்டு, ஆனா எனக்கு இருக்கிற படிப்பு, பேரு, பணம், ஒத்தாசை, உறவுகள் அத வைத்து ஆனா ஆண்டவர் அத வெறுமையாக்கிட்டார். ஒண்ணும் இல்லன்னு ஆக்கிட்டார். 2ண்ட் ஸ்டெப் தாழ்மைக்கு. யோசித்து பாருங்க. இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம். வாசிக்கலாமா? மத்தேயு 12:42. ம். சாலமோனுடைய ஞானத்தை கேட்க பூமியின் எல்லையிலிருந்து ஒரு ராணி வரா. ஆ. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஏசப்பாக்கு தெரியுது. தெரியாம இல்ல. தான் யாரு? சாலமோனிலும் யோசிச்சு பாருங்க. அவருக்கு தெரியலன்றனால அவர் தாழ்மையா இல்லங்க. அவருக்கு தெரியும். அவருக்கு இதெல்லாம் இருக்குன்னு தெரியும். சாலமோன்லயும் பெரிய சாலமோன் எதற்கு சிறந்தவர்? ஞானத்துக்கு. அந்த ஞானத்தை கேட்கும்படி எத்தனையோ ஊர்ல இருந்தெல்லாம் வந்தாங்க. ஆனா இயேசுவானவர் அந்த ஞானத்தை அவர் என்ன பண்ணல? பயன்படுத்தவே இல்லங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு டிஸ்கவரி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வைங்க சயன்ஸ்ல. எவ்வளோ பெரிய புக் எழுதுறாங்க. ஐயோ! இந்த மெடிக்கல் புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளால என்ன பண்ண முடியல? வாசிக்கவே முடியாது. அதுக்கு தலாணி மாரி வேணா வச்சு படுக்கலாம். இல்ல? ஆனா யோசித்து பாருங்க. சயன்ஸ பத்தி தெரியணும்னா யாருக்கு நெறைய தெரியும்? அவருக்கு தெரியும். இல்ல? இன்னும் கூட நம்ம ஆவிக்குரியவங்களா யோசித்து பார்ப்போம். பரலோகத்த பத்தி நெறைய தெரியணும்னா யாருக்கு நெறைய தெரியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த கால வேளையில நான் உங்ககிட்ட தாழ்மைய பத்தி பேசுறதுக்கு பதிலா, பரலோகத்துல பேதுரு எப்படி இருந்தாரு? பவுல் எப்படி இருந்தாரு? தாவீது எப்படிலாம் வாசித்தாருன்னு நான் சொன்னேன்னா, இந்த சேர்லாம் காலியா இருக்கும்னு நெனைக்கிறீங்களா?
இல்லங்க நான் நேத்து தாங்க தாவீத பார்த்துட்டு வந்தேன். அவர் வந்து என்ன மாரி வாசிக்கிறார், என்ன எப்படி தெரியுமா இருக்கிறாரு. நீங்க முன்னாடி அங்கிருந்து தொங்கி வந்து பார்ப்பாங்க. ஐயோ! அப்படியா? எப்படின்னா ஞானம்ல. யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஆண்டவருக்கு இல்லன்னு நெனச்சீங்க. பரலோகத்துல இருந்து வந்தவர் அவரு. பரலோகம் எப்படி இருக்கும்னு செல் வைஸ் தெரியும் அவருக்கு. பிளாக் வைஸ் தெரியும். ஒரு ஒரு பிரிக்கா தெரியும். அந்த ஞானத்த அவரு அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அத சொல்றாரு. புல்ல பாருடா, பறவைய பாருடா. யோசிச்சு பாருங்களேன். அவர் ஞானத்த பயன்படுத்தி சொல்லியிருந்தா என்னெல்லாம் சொல்லியிருந்திருக்கலாம். யோசிச்சு பாருங்க. இந்த சயின்ஸ்ல இந்த இந்த எலக்ட்ரான்ஸ், இந்த நியூக்ளியஸ் இதெல்லாம் பிரிச்சு பார்த்தேன்னா, இந்த அணுக்கள்லாம் பிரிச்சு பார்த்தேன்னா, இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தான்னா, அந்த கிரேக்கன்கள் எல்லாம் அப்படியே பொத்துன்னு விழுந்திருப்பாங்க. எல்லாரும் அப்படியே ஆண்டவரேன்னு விழுந்திருப்பாங்க. தன்னை வெறுமையாக்கி, தன்னை வெறுமையாக்கி. ஹல்லேலூயா! அவரை போல தாழ்மையானவர்கள் யாருமே இல்ல. ஓ ரஷா சலாராம். ஆமென். அந்த தாழ்மையை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம்னு வைங்களேன், யாருமே நம்ம அசைக்க முடியாது. நெறைய நேரம் நம்ம பயப்படுறது, நான் இத என்ன வெறுமையாக்கிட்டேன்னா, என்னுடைய அந்தஸ்த வெறுமையாக்கிட்டேன்னா, நான் யாருன்றத எனக்கு உள்ளதெல்லாம் வெறுமையாக்கிட்டேன்னா, என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நம்ம பயப்படுறோம் இல்லையா? அததான் பிசாசு பயன்படுத்திருவான். உங்கள இத வச்சே உங்கள அப்படியே ஏமாத்திருவான். என்னைக்கு உங்கள வெறுமையாக்குறீங்களோ, அது ஒண்ணும் இல்ல. எல்லாவற்றையும் குப்பை என்று கருதுகிறேன் என்றைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வரோமோ, உயர்வு, 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 உயர்வு. ஆமென். ஹல்லேலூயா! தேவனிடத்துல இருந்து கற்றுக்கொள்ற ஒரு பெரிய பாடம் பார்த்தீங்களா? தன்ன அவர் இழக்கல. அதனால தான் பரிசேயர்கள் வந்து தப்பு தப்பா அவர பத்தி சொல்லும் பொழுதும் அவரு சோர்ந்து போகல. என்னடா என்ன பத்தி இப்படிலாம் சொல்றீங்களே! அவர பிசாசுன்னு தான் கூப்பிட்டாங்க. நம்மள யாராச்சும் பிசாசுன்னு கூப்பிட்டுருக்காங்களா? சும்மா வேற சொல்றதுக்கே நம்மளுக்கு எப்படி வருது கோவம். யாராச்சும் "ஏய் பேயே! பிசாசே!" அப்படின்னாங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? விட்டுருவீங்களா அவங்கள? விட்டுருவோமா? ஆனா விடவே முடியாது. என்னால சான்ஸே இல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க, அவர அப்படி கூப்பிட்டாங்க. ஆனா அவர் அத அசைக்கவே இல்ல. அவர் ஊழியத்த அசைக்கல. அவர் வாழ்ந்த வாழ்க்கைய அசைக்கல. ஏன்? தான் யாருன்னு அறிந்திருந்தார். செக்யூரிட்டி. என்ன வேணா என்ன பத்தி நான் யாருன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்குரிய அந்த தெய்வ தன்மையை பயன்படுத்தி, எனக்கு இருக்கிற அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி நான் மக்களையோ, எனக்கு இருக்கிற மத்த உறவுகளையோ நான் அதை பெற்றுக்கொள்றதுக்கு அத பயன்படுத்த போகிறதில்ல. என்னை வெறுமையாக்கி 2வது ஸ்டெப் வந்துட்டோம். இப்போ தான் கடைசி கஷ்டமான ஸ்டெப்பு. இது வந்துட்டோம்னா தாழ்மைய படிச்சுட்டோம். இது இப்பவுமே நம்மளுக்குலாம் ஐய்யய்யோ! போதும்யா அப்படி இருக்குல்ல. ஆனா யோசிச்சு பாருங்க. அவர் பார்த்து கத்துக்கலான்னு சொல்றாரு. நம்மளால செய்ய முடியாதத ஆண்டவர் என்னைக்குமே செய்ய சொல்ல மாட்டாரு. அப்ப நீ என்னை பார்த்து கற்றுக்கொள்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? கற்றுக்கொள்ள முடியும். அதனால தான் சொல்றேன். ஸ்டெப் 1 முடிச்சுட்டோம். ஸ்டெப் 1 என்னது? நான் யாருன்னு அறிந்து கொள்றது. ஸ்டெப் 2 என்னது? என்னை வெறுமையாக்குறது. எனக்கு இருக்கிறவைகளை வெறுமை அத பயன்படுத்துறதில்ல. தெரியும். ஆனா அத அட்வான்டேஜ் எடுக்கிறதில்ல. அத பயன்படுத்துறதில்ல. 3வதா 8வது வசனம் வாசிக்கலாமா? அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, மரண பரியந்தம் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தான் லாஸ்ட் ஸ்டெப். இப்பதான் தாழ்மைன்றது ஒண்ணு உள்ள என்ட்ரி ஆகுது பாருங்க. இவ்வளோ பண்ண பிறகுதான் தாழ்மைன்றது ஒண்ணு உள்ள ஈஸியா வருது. இந்த இடம் பாருங்க, மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி. இந்த இடத்துல நம்ம இது 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 ஒரு இம்பேலன்ஸ். இது ஒரு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது? ஒரு நுணுக்கமான ஒரு ஏரியா. ஏன்னா, இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிரும். ஐயோ! எப்பவும் பார்த்தாலும் நான் கீழ்ப்படியணும். எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். எல்லாருக்கும் ஆமா சொல்லணும். எல்லா விஷயங்களையும் ஆமா, ஆமா, ஆமான்னு சொன்னா தான் நான் தாழ்மையானவன் அப்படின்னு நினைக்க தோணும். அது வந்து பீப்பிள் ப்ளீசிங்க்கு போயிரும். இங்க சொல்றது அது இல்ல. ஏன் அது இல்ல அப்டின்னா, இன்டென்ஷன் முக்கியம். நம்ம 3வது வசனத்துல பார்த்தது ரொம்ப முக்கியம். நான் செய்வது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுன்ற கேள்வி நம்மளுக்கு வரணும். எனக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? மத்தவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கா? தேவனுடைய மரணம் யாருக்கு பிரயோஜனமா இருந்தது? மற்றவர்களுக்கு, உங்களுக்கும், எனக்கும், உலகத்திற்கு பிரயோஜனமாக இருந்தது. இன்டென்ஷன் பார்த்தீங்களா? ஹியூமிலிட்டியோட இன்டென்ஷன் திருப்பி அதுக்கு போகணும். யாரோ ஒருத்தர் இது சொல்றாங்க. அந்த அந்த இது இதுல YouTubeல நான் இப்படி கேட்டேன். இனி இப்படிதான் செய்யணும். இந்த இதுல நான் இப்படி கேட்டேன். இப்படிதான் இருக்கணும்.
யாருக்கு உதவியா இருக்கிறதுன்றத பார்க்கணும். நிறைய நேரம் நம்ம எப்படி கீழ்ப்படிவோம் அ அப்படின்னு சொன்னா, நிறைய நேரம் இல்ல. சில வேலைகள் எப்படி கீழ்ப்படிவோம்னா, அந்த கீழ்ப்படிறதுனால நான் இத செஞ்சுட்டேன்னா, என்ன உட்டுருவாங்க அவங்க. இல்ல நம்ம பாஸ பத்திலாம் சில நேரம் யோசிக்க இத இத மட்டும் செஞ்சு குடுத்துட்டேன்னா, அப்பா என்ன உட்டுருவாரு. இல்ல இத மட்டும் நான் பார்த்து குடுத்துட்டேன்னா, என்ன நல்லவங்கன்னு சொல்லிருவாங்க. என்ன 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 போட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த கீழ்ப்படிதல வேதம் சொல்லவே இல்ல. இந்த கீழ்ப்படிதல், சரியான கீழ்ப்படிதல், மத்தவர்களுடைய நலனுக்குரிய கீழ்ப்படிதல். ஏசாயா 53:11 இத வாசிக்கிறோம். கொஞ்சம் அத வாசிக்க முடியுமா? ஏசாயா 53:11. ஆத்தும வருத்தத்தின் பலனைக் கண்டு திருப்தி ஆவார். ஆமென். அந்த பலனை கண்டு அவர் திருப்தி ஆவார். அப்போ ஆண்டவர் மறிச்சது இது பர்ப்பஸ்லெஸ் சஃபரிங் கிடையாது. ஒரு நோக்கம் இல்லாத ஒரு சஃபரிங் கிடையாது. நம்ம அ அந்த கீழ்ப்படிதல் சஃபரிங் நம்ம என்ன அந்த 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 கீழ்ப்படிதல், அந்த நோக்கம் இல்லாத ஒரு சஃபரிங் ஆண்டவர் கூப்பிடவே இல்ல நம்மள. எதுவுமே இல்ல. நீ வந்து கீழ்ப்படிஞ்சுட்டேன்னா, நீ தாழ்மை இருக்கு. அதுதான் அந்த ஆப்போசிட் சைடு. பீப்பிள் ப்ளீசிங் சைடு. அதுக்கு போயிருவோம். அப்படி இல்ல. ஒரு நோக்கத்தோட ஒரு கீழ்ப்படிதல். இவருக்கு தெரியும். நான் கீழ்ப்படிஞ்சேன்னா, என்ன தாழ்த்துனேன்னா, மத்தவங்களுக்கு என்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலன் கொஞ்சம் பேர் இல்ல, அநேகர் அது மூலமா பலன் அடைவாங்க. அப்ப அந்த இன்டென்ஷன் சரியா இருக்கு. கரெக்ட். டிக் போட்டுறலாம். அதுதான் தாழ்மை. ஆண்டவருக்கு முன்பாக அது எந்த அளவுக்கு தாழ்த்துறாருன்னு பாருங்க. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? மரண பரியந்தம். தன் வாழ்க்கையே இழந்தாலும் பரவால்ல. நான் என்ன பண்ணுவேன்? கீழ்ப்படிவேன். அப்பதான் உண்மையான தாழ்மை என்ன பண்ணுது? தாழ்மைன்றது ஈஸி இல்லங்க. எவ்ளோ கஷ்டம் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியா ஒருத்தவங்க தாழ்மையா இருக்காங்கன்னு நம்ம என்ன பண்ண முடியாது. இட் காஸ்ட்ஸ். அதுக்கு விலைக்கிரயம் கொடுக்க வேண்டியது இருக்கு. நன்மை செய்வதற்கான விலைக்கிரயம். ஹalleluya. சும்மா விலைக்கிரயம் இல்ல. அதுதான் தப்பா புரிஞ்சிடக்கூடாது. கீழ்ப்படிதல்னா தாழ்மை கிடையாது. கீழ்ப்படிதல் தாழ்மையே கிடையாது. கீழ்ப்படிதல் நல்ல குணம். ஆனா அது தாழ்மை கிடையாது. எல்லா கீழ்ப்படிதலும் தாழ்மை கிடையாது. விலைக்கிரயம் கொடுத்து, மத்தவர்களுடைய நலனுக்காக நான் கீழ்ப்படியும் பொழுது, மரண பரியந்தம் நான் கீழ்ப்படியும் பொழுது, நான் தாழ்த்துகிறேன் என்னை. ஓ! ஹalleluya. ஆமென். எத்தன பேர் இத பார்க்குறீங்க? ஆண்டவருக்கு எத்தன பேர் ஆண்டவரே என்னை தாழ்மையாக்கு, தாழ்மை உள்ள குணம் எனக்கு வரணும்ப்பா. எத்தன பேர் சொல்ல விரும்புறீங்க? ஆமென். எனக்கு அந்த குணம் வேணும். ஹalleluya. ஏன் தெரியுமா? எப்பெப்பலாம் இந்த தாழ்மைன்றது ஒண்ணு உள்ள நுழையுதோ, 9வது வசனம் கண்டிப்பா நடக்குங்க. என்ன சொல்லுது? தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. தாழ்மைன்னு ஒண்ணு வந்துட்டா, இந்த உலகம் சொல்லும். ரொம்ப கீழ போயிறாத. அவ்வளவுதான் ஏறி மிதிச்சு உன்னைய தூக்கி சாப்பிட்டுருவாங்க. கொஞ்சம் கெத்து, கொஞ்சம் கொஞ்சம் அந்த எல்லோ பேப்பர் வச்சுக்கோ. இல்ல உள்ள இருக்கட்டும். அப்பப்ப தூக்கி காமிச்சுக்கோ. கொஞ்சம் லைட்டா இந்தா இருக்குப்பா அப்படின்னு போட்டுக்கோ உள்ள. ரொம்பலாம் காமிக்காத. இல்ல நீ கிறிஸ்தவன். அதனால கொஞ்சம் மூடிக்கோ, மூடி வச்சுக்கோ. பட் ஆனா திடீர்னு தேவைப்படுற நேரம் மட்டும் என்ன பண்ணிக்கோ? அப்படி சொல்லும். ஆனா தம்மை தாமே வெறுமையாக்கி, ஒண்ணும் இல்லன்னு ஆக்கி, அது பிரச்சனை இல்ல. என்ன வேணா என்ன சொல்லிக்கோங்க. உங்களுடைய பவர் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. யாருமே உங்கள அசைக்க முடியாதுங்க. ஹalleluya. நீங்க ஆண்டவருக்காக செய்யற விஷயங்கள்ல நீங்க தயங்கவே மாட்டீங்க. வாழ்க்கைய தயங்கி தயங்கி வாழ மாட்டோம். தைரியமா வாழுவோம். ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரியும். எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் அவருன்றது தெரியும். ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு இருக்கும். இந்த எல்லோ பேப்பர் இன்னைக்கு இருக்கும். நாளைக்கு போகும். யோபுவ போல சொல்லுவோம். கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் எடுத்தார். அவ்வளவுதான். அவருக்கே ஸ்தோத்திரம். தாழ்மை என்ன பண்ணிரும்? ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்துரும். எதிரி எதிரிக்கு பவரே இல்ல இப்போ. எல்லோ பேப்பர் குடுத்தாதாங்க எதிரிக்கு பவர். எதிரியுடைய கரன்சி இந்த எல்லோ பேப்பர். ஏன்னா என்ன சொல்லி ஏமாத்துமா? கம்மியான எல்லோ இருக்கு. இந்தா எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சுக்கோ. இந்தா அந்த கடையில போய் இந்த சாரி வாங்கிட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எல்லோ வந்துரும். இல்ல? அந்த பேர் அவங்களோட ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எல்லோ வந்துரும். பாருங்க எதிரி எத பயன்படுத்துறான்னு பார்த்தீங்களா? இப்ப எல்லோவே என்கிட்ட இல்ல எதிரி அப்படின்ட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவன் உன்கிட்ட விளையாடுற காசு ஒரு ஒரு கரன்சியே இல்ல. ஒரு நோட்டே இல்ல. வேறு நான் ஜீரோப்பா. 0 இன்டூ எனிதிங் என்னதான்? 0 தான். ஆனா 0 பிளஸ் எவ்ரிதிங்.
ஆண்டவருக்குள்ள நீங்க 0 ஆகும் பொழுது, ஆண்டவர் என்ன பண்றாரு உங்கள ஊத்துறாரு. இதெல்லாம் கேட்க நல்லாதாங்க இருக்கு. ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி போறது நல்லாருக்கும். ஆனா, நம்மள போல ஒரு பாடுள்ள மனுஷனுக்கு எவ்வளோ தாழ்மை இருந்ததுன்னு, ஒரே ஒரு சம்பவத்த சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். எல்லாரும் என்னாகமத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். ஆ 12வது அதிகாரம். என்னாகமம் 12. இந்த சம்பவம் நீங்க வீட்ல போய் டீட்டெயில்டா வாசித்து பாருங்க. இதுல ஒரு வசனத்த நம்ம வாசிப்போமா? 3வது 12:3 மட்டும் வாசிக்கிறீங்களா? மோசே ஆனவன் மிகுந்த சாந்த குணமுள்ள. சாந்தம் நம்ம பார்த்தோம். எக்ஸ்டர்னல் ஃபார்ம் ஆஃப் இன்டர்னல் அந்த ஹியூமிலிட்டி. இங்கிலீஷ்ல now Moses was very humble, more humble than any person on other earth. Any person on any other person on earth. சரி. அப்போ இவர் எப்படி தாழ்மையா இருந்தார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் என்ன நடக்குது? அவனுடைய சகோதரன், சகோதரி மிரியாம், ஆரோன் இவங்க 2 பேரும் வந்து ஒரு கிரிட்டிசிசம் பண்றாங்க. என்ன கிரிட்டிசிசம்? பைபிளே அது வந்து ரொம்ப டீட்டெயில்டா போல. நம்மளும் அத பார்க்க தேவையில்ல. ஏதோ ஒண்ணு மோசே செய்தது இவங்களுக்கு புடிக்கல. அதனால என்ன பண்றாங்க? நொய் 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 நொய்ன்னு, "ஏய் மோசே நீ செய்த நொய் நொய் நொய்ன்னு" அது ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஒரு நச்சு தான் பண்றாங்க. சரி. இப்ப நம்ம மோசே இடத்துல போடுவோம். நம்ம யார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி. தேவனை எப்படி பார்த்திருக்கோம்? முகமுகமா பார்த்திருக்கோம். இப்படி நேரா ஃப்ரண்ட்ல வந்து பார்த்திருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி நம்ம. நம்மள பத்தி நம்ம வீட்ல இருக்கவங்க என்ன பண்றாங்க? நொய் 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 நொய். நம்ம பாஸ் என்ன பண்றாரு? நொய் 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 நொய். நம்மள பத்தி என்ன நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க நொய் 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 நொய். ஏதோ ஒண்ணு. சரியோ தப்போ ஏதோ ஒண்ணு சொல்றேன். யாரெல்லாம் சொல்லுங்கள் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி யாராச்சும் சொல்லுவோமா? மனசுக்குள்ள என்ன வரும்? ஆண்டவரே! உங்களுக்காக தானே நான் இதெல்லாம் செய்றேன். ஏன் இந்த வேதனை? ஏன் இந்த இது? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் ஆண்டவரே என்ன இப்படி ஒரு பாதை? அப்படின்னு ஒண்ணும் ஆண்டவர் மேல சொல்லுவோம். இல்ல நேரா அவங்க கிட்ட போயிருவோம். சேட்ட பிடிக்க. என்ன தைரியம் இருந்தா என்ன தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி சொல்வீங்க? அப்படி 2 வேற வழிகள் இருக்கலாம். அப்புறமா உங்ககிட்ட இருந்து நம்ம பேசிக்கலாம்ல. வேற வேற விதத்துல நம்ம இத ஹேண்டில் பண்ணணும். மோசே பாருங்களேன் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. யோசிக்க கூட இல்லன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 2வது வசனத்த பாருங்க. "தே ஹஸ் செட் ஹஸ் எ லார்ட் ஸ்போக்கன் ஆன் ஹஸ் இட்" இவங்க அடுத்த லெவல் போயிட்டாங்க. மோசேவுடைய கிரெடிபிலிட்டியே கொஸ்டின் பண்றாங்க. நீ மட்டும் தான் பெரிய ஆளா மோசே? எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பேசலையா?" வேற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு, ஆண்டவர் கூட இருக்கிறாரா? இல்லையா? எங்க கூட இருக்கிறாரா? அந்த அளவுக்கு போயிட்டாங்க. அவர் தீர்க்கதரிசியானே இப்ப கொஸ்டின் நடக்குது இப்போ. விசாரணை நடக்குது. இப்ப எவ்ளோ டார்ச்சரா இருந்திருக்கும். அதுவும் யாரோ ஒரு விரோதி கிடையாது. கூட இருந்தவங்க. அப்ப யோசித்து பாருங்க மோசேக்கு எவ்வளவு அந்த நேரத்துல அவருக்கு சொல்ற எத்தனை எல்லோ பேப்பர் இருந்திருக்கும். அதுதான் நான் உங்கள யோசிக்க விரும்புறேன். நான் தேவனை முகமுகமாக பார்த்தவன். முட்செடியை பார்த்தவன். நான் சொல்லிதான் செங்கடல் பிளந்தது. நான் பேசிதான் வானத்துல இருந்து காடைகள் எத்தனை சொல்லலாம். லைன் அடுக்கிக்கிட்டே போலாம். நான் 6000 பேருடைய தலைவன். மிரியாம், ஆரோன் எத்தனை பேர் உங்களுக்கு அடியில இருக்காங்க? கவுண்ட் பண்ணுங்க. சப்பார்டினேட்ஸ் எத்தனை பேரு? எவ்வளோ எல்லோ பேப்பர் இருந்துச்சு மோசேக்கு? பைபிள்ல ஏதாச்சும் ஒரு எல்லோவை தூக்குனாரா அவரு? ஆண்டவருக்கே பொறுக்கல. நம்ம எல்லோ பேப்பர் தூக்காம இருக்கும் போதுதான் ஆண்டவர் நம்ம எல்லோ பேப்பரை தூக்குறாருங்க. ஏன்னா 3வது வசனம் சொல்லுது, 2வது வசனம் கடைசியிலே சொல்லுது, the Lord heard them. ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேட்டார். மோசே வாயை திறக்கல. ஆனா அதுக்குன்னு மோசே இந்த ஆண்டவர் அந்த அநியாயத்தை பார்த்துட்டு இல்ல, ஆண்டவர் அதை கேட்டார். ஹalleluya. எந்த அளவு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இது இது ரொம்ப அழகான ஒரு வசனம். 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ம் ம் ஆ என்ன பாருங்க, எல்லோ பேப்பர் மோசே தூக்கல, ஆண்டவர் எல்லோ இல்ல கோல்டு பேப்பரை தூக்கி காமிக்கிறாரு. என்னுடைய வீட்ல இருக்க எல்லார்லயும் நான் உண்மை உள்ளவன். இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு? ஹி இஸ் த ஒன் ஐ ட்ரஸ்ட். நம்ம எல்லாம் இப்ப பிரசங்கம் எப்படி கேட்கிறோம்? இயேசுவை நம்புங்கள், விசுவாசியுங்கள்.
இப்ப கடவுள் சொல்றார், நான் மோசேய விசுவாசிக்கிறேன்றார், நம்புறேன்றார். ஏம்மா இது கோல்டு இல்ல, சில்வர் இல்ல, பிளாட்டினம், இது எத்தனையோ டைமண்ட் பேப்பர் இது இல்ல. நான் மோசேய நம்புறேன்ற பேப்பரை காமிக்கிறார். எதனால? உயர்வு பாத்தீங்களா? எந்த அளவுக்கு தேவன் உயர்த்துறார். எவ்வளவு பவர் நம்ம கிட்ட இருக்குன்னு பாருங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? கோல்டு வர்றதுக்கு முன்னாடியே எல்லோ தான் பெஸ்ட்ன்ட்டு ஒரு தண்ணியில கரைஞ்சு போற பேப்பரை தூக்கி காமிக்கிறோம். இதாங்க நான், இதாங்க நான், இதாங்க நான், இதாங்க. இதை கசக்கி போட்டோம்னா ஆண்டவர் உங்களுக்கு என்ன பேப்பரை தூக்கி காமிப்பாரு? கோல்டு பேப்பர். எல்லாரையும் நான் இவரை நம்புறேன்ப்பா. அதுக்கப்புறம் அங்க ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டே நடக்குது. அதை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இன்னைக்கு நான் சொல்ல விரும்பினதெல்லாம், ஆண்டவர் நம்மளை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம தாழ்ந்து இருக்கணும், வாளாக இருக்கணும் அப்படின்றது அவருடைய நோக்கமே கிடையாது. ஹல்லேலூயா. உயர்வு தான் நம்மளுடைய அழைப்பு. சொல்லுங்க, உயர்வு தான் என்னுடைய அழைப்பு. சொல்லுங்க, ஐ எம் கால் டு பி கிரேட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா அதுக்கு ஒரு தேவை இருக்கு, தாழ்மை. அந்த தாழ்மையை ஜெபித்து, ஆண்டவரே தாழ்மையை தாரும் கேட்க முடியாது. ஆனா ஆண்டவரே அந்த தாழ்மையுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ற அந்த 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 தாழ்மையை பெற்றுக்கொள்ற இருதயத்தை எனக்கு தாங்க. இந்த ஸ்டெப் 1, நான் யாருன்னு எனக்கு தெரியணும் ஆண்டவரே. என்னை வெறுமையாக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. மரண பரியந்தம் என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்யுங்க. என்னை நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா.